வணக்கம் மக்களே. சிறகடிக்காசை நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. இங்கு முத்துவிடமும் கால் பண்ணி மீனா எல்லா உண்மையும் சொல்லிக்கொண்டு இருக்கிறார். இதை கேட்ட முத்துவே ரொம்ப கோபத்தோடு, என்ன மீனா, இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் எல்லாத்தையும் நீயே பண்ணிக்கிட்டிருக்க அப்படின்னு மாதிரி கேட்கிறார். அப்போ மீனாவே, சரி விடுங்க, அதான் நான் எல்லாத்தையுமே சாதகமாக முடிச்சிட்டேன்ல அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட முத்துவே, ஆமா மீனா, கண்டிப்பா நீ ரொம்ப திறமையாக யோசிச்சு இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துட்ட. அது மட்டும் இல்லாம நம்மளை ஏமாத்தினவங்களை நீ ஏமாத்தின விதம் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மாதிரி மீனாவை பாராட்டிக் கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகு மீனா, முத்து எல்லாரும் வீட்டிற்கு வந்ததற்கு பிறகு அண்ணாமலையிடமும் அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறார்கள். அப்போ கரெக்டா முத்துவே, இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரிப்புக்கு போனோம்ல, அந்த ட்ரிப்பில் நினைத்த காசை விட அதிகமாகவே கிடைத்தது. அதனால் அந்த பேசஞ்சர் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. அவர்களுக்கும் நான் நல்லா டிரைவிங் பண்ணி கொடுத்திருக்கேன் அப்படின்னு மாதிரி அவருடைய வேலையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். அதே நேரம் மீனாவை பற்றியும் சொல்ல ஆரம்பிக்கிறார். மீனாவை பற்றி பேச ஆரம்பித்த உடனே விஜயா முகம் காட்ட ஆரம்பிக்கிறார். என்னது, இவளா, இவன் என்ன பண்ணா, இப்படியெல்லாம் சாதனை பண்ணிய மாதிரி இவன் பேசிக்கொண்டு இருக்கானே அப்படின்னு மாதிரி விஜய் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறார். அப்போ மொத்தமாக பாருப்பா, அந்த மேனேஜர் இந்த மாதிரி மீனா கிட்ட பணத்தை தந்தேன் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்டில் சைன் வாங்கி ஏமாத்தியிருக்கான். ஆனா கடைசியில் மீனா இன்னொரு பக்கம் வந்து ஸ்ருதி இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த பணத்தை திரும்ப வாங்கிட்டாங்க. அதுவும் அந்த மேனேஜருக்கும் இன்னொன்னு அந்த சிந்தாமணி மேடத்துக்கும் ரிவெஞ்ச் கொடுத்துட்டாங்க அப்படின்னு மாதிரி மீனாவை பற்றி ரொம்பவே பெருமையாக பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இதை கேட்ட மனோஜ், ஆமா ஆமா, பூக்காரிக்கு படிக்க தெரிந்தாதானே இதெல்லாம் தெரியும், படிப்பறிவு இல்லாமல் எல்லா அக்ரிமெண்டிலும் இப்படி சைன் போட்டா இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு மாதிரி குத்திக் காட்ட ஆரம்பிக்கிறார். ஆனால் மனோஜ்க்கு ஒரு சரியான பதிலடி கொடுக்கும் மாதிரி, முத்துவே, அப்போ நீ எதுக்குடா 30 லட்சம் ரூபாய் பத்திரத்தை படிக்காம நீ எதுக்குடா சைன் போட்டு கொடுத்த? அப்போ நீ அதைவிட பெரிய முட்டாளா அப்படின்னு மாதிரி கேட்கிறார். இந்த மாதிரி மனோஜை பார்த்து முத்து கேட்ட கேள்விக்கு மனோஜால் எந்த ஒரு ரிப்ளையும் பண்ண முடியல. வீட்டில் இருக்கிற எல்லாரும் சைலண்ட் ஆயிடுகிறார்கள். இன்னொரு பக்கம் ரோகிணியே, இங்க பாருங்க மனோஜ், இந்த மாதிரி நம்ம விஷயத்தை தவிர வேறு எதிலேயும் நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு மாதிரி அவரும் மனோஜை கொஞ்சம் காம் செய்ய சொல்கிறார். அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் முத்துவே ரொம்ப ஹாப்பியோடு மீனா பண்ணிய விஷயத்துக்கு அவளுக்கு மாலை போட்டு பாராட்டணும் அப்படின்னு மாதிரி அவருமே வாங்கிக் கொண்டிருந்த மாலையை மீனாவிற்கு போட முயல்கிறார். ஆனால் மீனாவே, வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறார். ஆனால் முத்துவே, போட்டுத்தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். அண்ணாமலை, அவருக்கு ஏத்த மாதிரி வாங்கிக்கம்மா, சொல்லப்போனா நீ பெரிய சாதனை பண்ணிருக்க, அந்த விஷயத்தை நீ தனியா நின்னு ஃபேஸ் பண்ணது ரொம்பவே பெரிய விஷயம். இவ்வளவு திறமையா பணத்தை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது அவ்வளவு சாதாரண மேட்டர் கிடையாது. நீ முத்து சொல்றதை ஏத்துக்க அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு அந்த மாலையை மீனாவும் போட்டுக்கொள்கிறார். அதெல்லாம் முடிந்த பிறகு, முத்துவே, பரசுராம வீட்டு கல்யாணத்துக்கு நம்ம எல்லாம் போயே ஆகணும், அது மட்டும் இல்லாம அதுக்கான வேலைகளை நம்ம பார்க்கணும் அப்படின்னு அண்ணாமலையிடமும் சொல்லிக்கொண்டு இருக்கிறார். அப்போ அண்ணாமலையே, ஏன்பா முத்து, நீங்கதான் அந்த பரசு வீட்டு கல்யாணத்தையே நடத்துறீங்க, நான் சும்மா கெஸ்ட் மாதிரி வரப்போறேன், ஏன்னா அந்த பொண்ணு பார்த்ததிலிருந்து மாப்பிள்ளைக்கு தேவையான விஷயம் அது இதுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் மீனாவும் நீதான் அலைந்துட்டு இருக்கீங்க, எல்லாத்தையும் நான் பரசு வாயில கேட்டுட்டுதான் இருக்கேன், அதனால இந்த கல்யாணத்துல முக்கியமான ஆளு நீங்கதான் அப்படின்னு சொல்கிறார். எல்லா விஷயத்தையும் ரொம்பவே பெருமையாக பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். கிளியரா சொல்லிக்கொண்டு இருக்கார்.
ஆனால் இதை கேட்ட உடனே முத்துவும் மீனாவும் இன்னொரு பக்கம், எங்க பரசு வீட்டுக்கு அந்த கல்யாண அலங்காரத்துக்கு நாம் தான் பண்ணணும் அப்படின்னு மாதிரி அவங்களும் டைரக்டா இங்க பரசு வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அவங்க கிட்ட இந்த கல்யாணத்துக்கு தேவையான அலங்காரம் எல்லாமே, அதாவது பூஜோட இந்த மாதிரி அலங்காரத்துக்கு எல்லாத்துக்குமே நானே பூ தருவேன். ஆனால் நான் காசெல்லாம் வாங்க மாட்டேன் அப்படின்னு மாதிரி இங்க முத்துவும் மீனாவும் இன்னொரு பக்கம் அந்த பொண்ணோட அப்பா கிட்ட பரசுகிட்ட சொல்லிக்கொண்டு இருக்காங்க. அவருமே, என்ன முத்து இது, நான் அதுல எதுவுமே தலையிட மாட்டேன். நீ என்ன தோணுதோ உன் தங்கச்சிக்கு நீ நின்னு செய்யுப்பா அப்படின்னு மாதிரி இந்த பக்கம் வந்து பரசுமே தன்னோட பொண்ணை இங்க முத்தோட தங்கச்சியா நினைச்சு சொல்லிக்கொண்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே இங்க முத்துவுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுது. பரவாயில்லை, இது நம்ம கடமை, நாம் தான் இருந்து செய்யணும் என்று சொல்லிக்கொண்டு அவங்களுமே அந்த விஷயத்தை பற்றி மறுபடியும் அண்ணாமலை கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வீட்டில் இருக்கிற அண்ணாமலையே, பரவாயில்லடா, இந்த மாதிரி பரசுக்காக இந்த அளவுக்கு நீ செய்றியேடா, உண்மையிலுமே உனக்கு பெரிய மனசு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் ரோகிணி இதை பார்த்துட்டு, இப்படி வீடு சம்பந்தப்பட்ட வேலையில நம்ம தலையிடாம இருந்தா சரி இருக்காது, நம்மளோட பங்கு ஏதாவது இருக்கணும், இல்லனா நம்மள மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு டைரக்டா ரோகிணியுமே, மாமா, நீங்க பரசு பொண்ணுக்கு அலங்காரம் பண்றதுக்கு நான் என் பியூட்டிஷியன் கூட்டிட்டு வரேன், கல்யாணத்துக்கு தேவையான அலங்காரம் எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இந்த பக்கம் அண்ணாமலைக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. முத்துவுமே, பரவாயில்ல ரோகிணி, இந்த அளவுக்கு யோசிக்கிறாங்களே என்று சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அங்க ரவியுமே, ஆமாப்பா, அப்போ நானுமே சொல்லிடுறேன், இந்த மாதிரி கல்யாணத்துல சாப்பாட்டு செலவை நான் பார்த்துக்கிறேன், சொல்லப்போனா சாப்பாட்டுக்கு என்னென்ன தேவையோ அதை ரொம்பவே சிறப்பா திறமையாவும் நான் செஞ்சு கொடுக்கிறேன் அப்படின்னு மாதிரி எங்க முத்து குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலையை பிரிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி அண்ணாமலையும் பரசு வீட்டுக்கு வர வச்சு, இவங்க எல்லாம் இதை எது பண்றாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே பர்மிஷனும் வாங்கிடுறாரு. இதை கேட்ட பரசமே ரொம்பவே சந்தோஷப்பட்டு, பரவாயில்லை அண்ணாமலை, உன்னோட பசங்களும் உன்னோட மருமகளும் எனக்கு எல்லாமே கூட இருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க இல்லைன்னா இந்த கல்யாணமே நடந்திருக்காது அப்படின்னு மாதிரி அவருமே கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அண்ணாமலையும், நீ கவலைப்படாத, உன் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும், மத்ததெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு மாதிரி இந்த கல்யாணத்தை முடிக்கிறதுல ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க. அதுக்கப்புறம் கல்யாண நாளும் வருது. அந்த கல்யாண நாளுக்கு இங்க ரோகிணியுமே எப்பவும் போல தன்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் 2 பேரும் கூட்டிட்டு இந்த பக்கம் பொண்ணுக்கு மேக்கப் போட வராங்க. இன்னொரு பக்கம் இங்க முத்துமே அங்க இருக்கிற பூ வேலை, அந்த வேலை, இந்த வேலைன்னு சொல்லி நைட் ஃபுல்லா இழுத்து போட்டு செஞ்சு சும்மா பக்காவா அந்த மண்டபத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு சைடு இங்க ரவியும் ஸ்ருதியும் சேர்ந்துகிட்டு சமைக்கிற வேலையெல்லாம் ரொம்பவே இன்வால்வ்மெண்டா இருக்காங்க. ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் ஒரு இன்வால்வ்மெண்டா அவங்களால் முடிஞ்ச விஷயங்களை செஞ்சுகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற மாப்பிள்ளை சைடுமே இங்க பிரவுன்மணியை கூப்பிட்டு பொண்ணு வீட்டை பற்றி ரொம்பவே நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. பரவுன்மணிக்கு ரொம்பவே பிடிச்சிருது. பரவாயில்லை, ஒரு பொண்ணு வீட்ல இந்த அளவுக்கு ஆர்வமா நின்னு வேலை செஞ்சுட்டு இருக்காங்களே, என் கல்யாணம் உன் கல்யாணம்னு பார்க்காம யார் யாரோ வந்து வேலை செய்றாங்க, ரொம்பவே நல்ல குடும்பம் போல இருக்கே அப்படின்னு மாதிரி எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா எங்க பொண்ணோட அப்பா பரசை பார்க்குறதுக்காக பிரவுன்மணி வராரு. வந்தது மட்டும் இல்லாம, என்னங்க நல்லா இருக்கீங்களா, சொல்லப்போனா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை அதனாலதான் அப்படின்னு மாதிரி ரொம்பவே கேஷுவலா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அதே நேரம் இந்த பக்கம் பரசுமே, சரி சரி ஓகே, நீங்க வாங்க,
உங்களை நான் நிறைய பேருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் பிரவுன் மணிக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்ப கரெக்டா பிரவுன் மணியுமே அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கும் போது அங்க பிரவுன் மணி கடையில் ஏற்கனவே கறி வாங்க வந்த ஒரு அக்காவுமே இந்த பக்கம் பிரவுன் மணியை பார்த்துட்டு, கறிக்கடைக்காரரே, நீங்க இங்க என்ன பண்றீங்க? இது என்ன உங்களுக்கு தெரிஞ்சவங்க கல்யாணமா அப்படின்னு மாதிரி கேக்குறாங்க. அப்ப பிரவுன் மணியுமே, ஏம்மா இது என் அக்கா பையன் கல்யாணமா? சொல்லப்போனா நான் இந்த கல்யாண வீட்டில் ஒரு முக்கியமான சீஃப் கெஸ்ட் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட அந்த அக்காவுமே, ஓ அப்படியா, சரி 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 சரி, அன்னைக்கு நான் உங்க கடைக்கு கறி வாங்க வந்தேன்ல, ஒரு பொண்ண கூட்டிட்டு, அந்த பொண்ணோட மாமனாரோட பிரண்டோட பொண்ண தானே இப்போ உங்க மருமகனுக்கு கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு மாதிரி இந்த பக்கம் ரொம்பவே டீட்டெயில்டா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் பிரவுன் மணிக்கு இவங்க சொல்ற விஷயம் சுத்தமா புரியவே இல்லை. சரி இருக்கட்டுமா, பார்த்துக்கலாம், விடு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு மாதிரி அவங்களும் ஒரு பக்கம் கிச்சன்ல வேலையை பார்க்கிறதுக்காக உள்ள போயிடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ரொம்பவே யதார்த்தமா இங்க ரோகிணி ஒரு பக்கம் மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கிச்சன்ல இங்க பிரவுன் மணி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா கிச்சனுக்கு வந்த முத்துவுமே இந்த பக்கம் பிரவுன் மணி கரெக்டா சாம்பார் வாளியில சாம்பார் எடுத்துட்டு இருக்கறத பாக்குறாங்க. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. என்ன இது, இங்க மலேசியா மாமா இருக்காரு, இவரு எதுக்கு இங்க வந்தாரு, இவரு எதுக்காக இங்க வந்திருக்காரு அப்படின்னு மாதிரி ரொம்பவே டவுட்டோட இந்த விஷயத்தை சும்மா விடக்கூடாது, முதல்ல அவர் பண்ற வேலையை நம்ம எல்லாருக்கும் காட்டணும் அப்படின்னு மாதிரி இங்க முத்து வெளியில போயிட்டு டைரக்டா அண்ணாமலை, ஸ்ருதி, ரவி, இன்னொரு பக்கம் மனோஜ் எல்லாரையுமே கூட்டிட்டு இந்த பக்கம் வராங்க. அப்ப மனோஜ்மே, டேய், எங்களெல்லாம் எதுக்குடா கூப்பிடுற, நாங்க பாட்டுல சும்மாதானே உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு மாதிரி கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மனோஜை பார்த்த முத்துமே, டேய் எருமை, உன்னோட மாமனார் வந்திருக்காருடா, அதான் மலேசியா மாமா, ரோகிணியோட மலேசியா மாமா இங்கதான் இருக்காருப்பா, அவரை காட்டுறதுக்கு தான் உன்னை கூட்டிட்டு வரேன், வா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே மனோஜ்மே, அப்படியா, அவர் ரோகிணி சொல்லித்தான் வந்திருப்பால அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமா எல்லாரும் உள்ள வராங்க. ஆனா உள்ள வந்து இந்த பக்கம் டைரக்டா பிரவுன் மணியை பாக்குறாங்க. பார்த்த உடனே அங்க இருக்கிற எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக். இங்க பிரவுன் மணி சாம்பார் வாளியில சாம்பார் ஊத்திக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே இந்த பக்கம் எல்லாரும் அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்னுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா பிரவுன் மணியும் அந்த சாம்பார் வழியோட திரும்பினதுக்கு பிறகு, ஐயோ, இது ரோகிணியோட ஃபேமிலி ஆச்சே, ரோகிணி பாப்பா அப்ப இங்கதான் இருக்கா அப்படின்னு மாதிரி அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்னுட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் ஸ்ருதியுமே டைரக்டா மேக்கப் போட்டுட்டு இருக்க ரோகிணி கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி உங்க மாமா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. விஷயத்தை பற்றி சொல்லிடுறாங்க. உடனே, ஐயோ போச்சு, அவர் இந்த கல்யாண ஃபங்க்ஷனுக்காக வந்திருப்பாரு போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அடிச்சு புடிச்சு ஓடி வராங்க. வந்தது மட்டும் இல்லாம இவங்க எல்லாருமே இங்க பிரவுன் மணியை பார்த்து ஸ்டாக் ஆகி நிக்கும் போது டைரக்டா அங்க வந்த ரோகிணியுமே, என்ன மாமா, நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டீங்களா, அங்க வந்து பார்க்கலாம்ல, எதுக்காக நீங்க கல்யாண வேலை எல்லாம் எடுத்து போட்டு செய்றீங்க, நீங்க பேசாம ஒரு இடத்துல உட்காருங்க வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அப்பதான் முத்துவுமே, என்ன ரோகிணி மேடம், இந்த மாதிரி நீங்க மலேசியா மாமாவை நீங்க தான் வரவச்சீங்களா அப்படின்னு மாதிரி கேக்குறாங்க. அப்ப ரோகிணியுமே, ஆமா ஆமா, இந்த ஃபங்க்ஷனுக்காக வரவச்சேன், ஏன்னா இவங்க நமக்கு ரொம்பவே வேண்டப்பட்டவங்க இல்ல அப்படின்னு மாதிரி எங்க ரோகிணி ரொம்பவே நல்லவங்க வேஷம் போட ஆரம்பிக்கிறாங்க.
ஆனா அதே நேரத்துல இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த மாப்பிள்ளையுமே வந்து நிக்கிறாரு. இதை பார்த்த உடனே இந்த பக்கம் வந்து பிறவுன்மணிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்ப ரோகிணியை காப்பாத்துறதா இல்ல நம்மளோட உறவுக்காக நம்ம பேசுறதா அப்படின்னு சொல்லி தெரியாம அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்னுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் மலேசியா மாமாவை பார்த்த மனோஜ்மே வாங்க வாங்க மலேசியா மாமா, நீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது, நீங்க அதை வச்சிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அவங்கள கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் அங்க மாப்பிள்ளை பையனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன மாமா, இது உங்களை எல்லாரும் மலேசியா மாமான்னு கூப்பிடுறாங்க, நீங்க மலேசியா மாமாவா அப்படின்னு மாதிரி அந்த பையனும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை கேட்ட உடனே இந்த பக்கம் வந்து வேற வழியே இல்லாம பிறவுன்மணியுமே இங்க பாருங்க, உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் நான் ஒரு போய் சொல்லி இருக்கேன். ஆனா அது சம்பந்தப்பட்ட உண்மையை நான் உங்ககிட்ட ஓபனா சொல்றேன். ஆனா இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி ரொம்பவே ஓப்பனா இந்த பக்கம் ரோகிணியை பத்தி எல்லா உண்மையும் சொல்ல போறேன்னு மாதிரி இங்க பிறவுன்மணி சொல்றாரு. இதை கேட்ட உடனே இந்த பக்கம் யாருக்குமே ஒண்ணுமே புரியல. என்ன இது, இவர் ஏன் இப்படி எல்லாம் பேசுறாரு? அப்ப இவர் உண்மையிலுமே ரோகிணியோட மாமா கிடையாதா? அப்ப இந்த மாப்பிள்ளையோட உண்மையான மாமாவா இவரு அப்படின்னு மாதிரி ரொம்பவே டவுட்டோட இந்த பக்கம் அந்த கல்யாணத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க ரோகிணிக்கு ஒரு பெரிய ஆப் இருக்கு. அதனால என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத இனி வரப்போற எபிசோட்ல நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் கைஸ்.